இளைஞரணி மட்டும் இல்ல, அனைத்து அணி அமைப்பாளர், துணை அமைப்பாளர் அனைவருமே இந்த நிகழ்ச்சியை நம்முடைய இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பிறந்த நாள் 27 முடிந்திருந்தாலும் கூட இந்த ஒரு மாதம் முழுவதும் ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து நிகழ்ச்சி தஞ்சையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது நம்முடைய இளைஞரணி உதயநிதி அவர்கள் முதல்ல 75 நிகழ்ச்சி நடத்தினார். அதன் பிறகு நம்முடைய மாநகர இளைஞரணியின் சார்பாக வசீம் அசார் அவர்கள் கிட்டத்தட்ட 48 நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அது இல்லாமல் மகளிர் அணி 10 நிகழ்ச்சிகள், மகளிர் தொண்டர் அணி 10 நிகழ்ச்சிகள், வர்த்தகர் அணி 10 நிகழ்ச்சிகள் என கிட்டத்தட்ட இதுவரை இல்லாத ஒரு சாதனை. 350 நிகழ்ச்சி கிட்டத்தட்ட நம்முடைய மாவட்ட கழகம் சார்பாக நம்முடைய மாவட்ட செயலாளர் அனுமதியோடு இன்னைக்கு நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் ஒரு 350 நிகழ்ச்சி நம்முடைய தஞ்சாவூர்ல நடக்கிறதுங்கிறது எங்களுக்கு பெருமையா இருக்கு. அந்த அளவுக்கு நம் இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது அன்பும் பாசமும் பற்றும் வைத்திருக்கின்ற காரணத்தினால மிக எழுச்சியாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்கிறத நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் பல நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது, நலத்திட்ட உதவிகள் வழங்க இருக்கிறது என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து அணிகளுமே மிக சிறப்பா செய்கிறாங்க. இளைஞரணி என்பது நம்ம ஒரு மனிதனின் உடலில் இருக்கும் ஒரு இதயம் போன்ற ஒரு அமைப்பு. அதனால நம்ம இயக்கத்தில் தாய் கழகம் என்பது எவ்வளவு ஒரு முக்கியமோ அதற்கு நிகரான ஒரு அணி என்றால் நம்முடைய தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எப்பொழுதும் சொல்வது, இருக்கக்கூடிய அணியிலே முதன்மையான அணி இளைஞரணி என்று சொல்வார்கள். அப்படித்தான் மிக சிறப்பாக இளைஞரணி முன்னேற்பாடு செய்து மிக சிறப்பாக செய்கிறார்கள். அதுக்கு நம்முடைய தாய் கழகம் மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், ஒன்றிய செயலாளராக இருக்கட்டும், நம்முடைய பகுதி கழக செயலாளராக இருக்கட்டும், வட்ட செயலாளராக இருக்கட்டும், அனைவரும் இளைஞரணிக்கு உறுதுணையாக இருந்து அந்தந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அதை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.